வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வருகிற 21ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கணித்துள்ளது. கன்னியாகுமரி கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் உள்ள முக்கிய சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். திருச்செந்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் வெளுத்து வாங்கிய கனமழை. முருகன் கோவில் வளாகத்திற்குள் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் சிரமப்பட்டனர். திருச்செந்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட ஜீவா நகரில் சுமார் 40 வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. மழைநீருடன் கழிவு நீரும் கலந்ததால் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தென்காசி நகராட்சிக்குட்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தென்காசி நகராட்சிக்கு உட்பட்ட மங்கம்மா சாலையில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் புகுந்து குளம் போல் காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாத சூழல் உருவாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் நெல்லை மாவட்டத்தில் நள்ளிரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மாநகர பகுதிகளில் அதிக அளவில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் வீடுகளில் முடங்கியுள்ளனர். வண்ணாரப்பேட்டை பிரதான சாலை மற்றும் சமாதானபுரம் சாலைகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். மாநகராட்சி ஆணையாளர் உத்தரவின் பேரில் 27 குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 95,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முதல் முறையாக இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா டெல்லியில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்தார். கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்க கோரி பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை பிரதமர் இந்தியா வந்துள்ள நிலையில் கூட்டு பணிக்குழுவை மீண்டும் புதுப்பிக்க வலியுறுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உலக சுகாதார அமைப்பு வகுத்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாத நிறுவனங்கள் தங்களது உணவுப் பொருளில் ORS என்ற பெயரை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாநில உணவு பாதுகாப்பு ஆணையர்களுக்கும் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது. சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவு பற்றிய ஆளுநரின் கருத்துக்கு எதிராக பேரவையில் முதல்வர் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றம். ஆளுநரின் கருத்துகள் அடங்கிய பகுதி மசோதாவிலிருந்து நீக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். இத்தகைய சட்ட முன்வடிவு
பேரவையால் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு அதன் மீது கருத்துக்களை தெரிவிக்கும் அதிகாரம் மாண்புமிகு ஆளுநர்களுக்கு வழங்கப்படவில்லை. எனவே மாண்புமிகு ஆளுநர் அவர்களிடமிருந்து வரப்பெற்றுள்ள செய்தியில் இடம்பெற்றுள்ள கருத்துக்களை இந்த மாமன்றம் ஏற்றுக்கொள்ள இயலாது. புதிதாக விண்ணப்பித்த தகுதியான மகளிருக்கு டிசம்பர் 15ஆம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார். 28 லட்சம் பெண்கள் புதிதாக விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கிட்னி முறைகேடு தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். விசைத்தறி தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி கிட்னி முறைகேடு நடைபெற்றிருப்பதாக குற்றம் சாட்டினார். நாமக்கல்லில் கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்ட தனியார் மருத்துவமனைகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். அதிகாரிகள் 7 பேர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கமளித்தார். இளையராஜா பாடல்களை பயன்படுத்த விதித்த தடையை நீக்க கோரி குட் பேட் அக்லி படக்குழு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. நீதிமன்ற தடையால் கடுமையான பாதிக்கப்பட்டுள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளது. கரூர் விவகாரத்தில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்த நிர்வாகிகளுக்கு அக்கட்சியினர் வரவேற்பு அளித்தனர். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தாவேக மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகியோர் கைதாகி சிறையில் இருந்தனர். வழக்கு சிபிஐ வசம் சென்றதால் சிறப்பு புலனாய்வு குழு காவல் நீட்டிப்பு கோர முடியாது என தாவேக தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இருவருக்கும் ஜாமீன் வழங்கியதால் அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்தனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே இறந்த 2 பேருக்கு பணியிட மாற்றம் ஆணை விடுவிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிதி நெருக்கடி காரணமாக தமிழக அரசு வசம் பல்கலைக்கழகம் சென்ற நிலையில் ஊழியர்கள் அரசின் பல்வேறு துறைகளுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். அதற்காக இறந்து போன தியாகராஜன் மற்றும் அருள்முருகன் ஆகியோரது பெயரில் பணியிட மாற்ற ஆணையை பல்கலைக்கழக நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. அரசிடம் பெயர் பட்டியலை அளித்த பிறகுதான் இருவரும் உயிரிழந்ததாக நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை அருகே கிராவல் குவாரிக்கு அனுமதி அளித்ததால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளித்தனர். காளையார் கோவில் வட்டம் கொல்லங்குடி அருகே முத்தூர் கிராமத்தில் 10க்கும் மேற்பட்ட கிராவல் குவாரிக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் 250 ஏக்கர் பரப்பளவில் விவசாயமும் குடிநீரும் பாதிக்கப்படுவதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் புகார் அளித்தனர். இதன் பேரில் குவாரி செயல்பட தற்காலிக தடை விதிக்கப்பட்ட நிலையில் அதற்கு நிரந்தர தடை விதிக்குமாறு பொதுமக்கள் மீண்டும் ஆட்சியர் அலுவலகத்தில் முறையிட்டனர். எங்களுக்கு ரோடு போட்டு கொடுங்க, எங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்கன்னா நாங்கள் கேட்கல. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும்ல, அதுக்கு விவசாயத்தை நாங்கள் வாழ வைக்கணும்னு நினைக்கிறோம். நீங்கள்லாம் விவசாயத்தை வாழ வைக்கணும்னு சொன்னால் குவாரிக்கு அனுமதி கொடுக்காதீங்க. ஒரு முத்தூர் கிராமத்துக்கு மட்டும் 12 குவாரி எங்கேருந்து அனுமதி கொடுத்தீங்க? எங்களுக்கு இதை ரத்து பண்ணணும். மேலும் இந்த கிராமத்தில் குவாரிகள் வழங்க உரிமை கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட குவாரிகளில் உள்ள நீரை இந்த கண்மாய்களுக்கு கொண்டு வர வழிவகை செய்து தர வேண்டும். எங்கள் ஊரில் தண்ணி பிரச்சனை தான். தண்ணி அப்படி வந்தால் தானே தண்ணி வரும். தோண்டிட்டா எங்கிட்டு தண்ணி வரும்? வெள்ளாமை வந்தால் தானே நாங்கள் சாப்பிட்லாம். வேறு எங்கேயும் போக முடியாது. பெரியவங்கெல்லாம் இங்கே தான் இருக்கோம். இதை இப்படி பண்ணுறா இருக்கிறவங்க நாங்கள் கூட உள்ளவங்க என்ன பண்ண முடியும்? தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர், விருதுநகர் மாவட்டம் தேனுகால் சந்தையில் ஆடுகள், கோழிகள் விற்பனை அமோகம். 8 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனையானதாக கால்நடை வளர்ப்பவர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். நீதிமன்றத்திற்கு வெளியில் பிரச்சினை தீர்க்க அணுகியதாக ரங்கராஜ் வெளியிட்ட அறிக்கையை எதிர்த்து ஜாய் கிறிசல்டா நோட்டீஸ். யார் அணுகினார்கள் என்பது குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலத்தில் அமைந்துள்ள சிவன் கோவிலில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் செய்தார். 13,430 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை நிறுத்தப் போவதாக
பிரதமர் மோடி தன்னிடம் உறுதியளித்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வது தொடர்பாக பிரதமர் மோடியிடம் தாம் கவலை தெரிவித்ததாக கூறினார். அதை ஏற்றுக்கொண்ட பிரதமர் மோடி, ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதல் செய்வதை நிறுத்தப் போவதாக தன்னிடம் உறுதியளித்ததாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் ரஷ்யா போர் விவகாரத்தில் ரஷ்யாவை தனிமைப்படுத்தும் முயற்சியாக இந்த நடவடிக்கையை தாம் கையாள்வதாக கூறிய ட்ரம்ப், இதேபோல சீனாவிடமும் வலியுறுத்தப் போவதாக குறிப்பிட்டார். எரிசக்தி கொள்கையில் இந்தியா அமெரிக்கா இடையே பிரச்சினை நிலவினாலும் பிரதமர் மோடி தனது நெருங்கிய நண்பர் என பேட்டியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறினார். அதே சமயம் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதலை இந்தியா நிறுத்தப் போவதாக ட்ரம்ப் கூறியது தொடர்பாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் இதுவரை எந்தவித கருத்தும் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிலையற்ற எரிசக்தி சூழ்நிலையில் இந்திய நுகர்வோரின் நலன்களை பாதுகாப்பதே அரசாங்கத்தின் முன்னுரிமை என்றும், நாட்டின் எரிசக்தி இறக்குமதிகள் முழுமையாக இந்த நோக்கத்தால் வழிநடத்தப்படுகின்றன என்றும் கூறியுள்ளது. மேலும் அமெரிக்காவை பற்றி குறிப்பிடுகையில், அமெரிக்காவுடன் எரிசக்தி ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும், அதில் கடந்த 10 ஆண்டுகளில் சீராக முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும், தற்போதைய அமெரிக்கா நிர்வாகம் இந்தியாவுடனான எரிசக்தி ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதில் ஆர்வம் காட்டி வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். பிரதமர் மோடி விரைவில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக தம்மிடம் உறுதியளித்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருப்பது சர்ச்சையாகியுள்ள நிலையில், ரஷ்யாவின் எண்ணெயை இந்தியா வாங்காது என்று முடிவு செய்து ட்ரம்பை அறிவிக்க பிரதமர் மோடி அனுமதிப்பதாகவும், மீண்டும் மீண்டும் அவமதிக்கப்பட்ட பிறகும் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு பிரதமர் மோடி வாழ்த்து செய்தியை அனுப்பிக் கொண்டே இருப்பதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். அமெரிக்கா செல்லும் நிதியமைச்சரின் பயணத்தை ரத்து செய்ததோடு காசா அமைதி ஒப்பந்தம் தொடர்பாக எகிப்தில் நடைபெற்ற உலக தலைவர்களின் உச்சி மாநாட்டிற்கு பயணிப்பதை பிரதமர் மோடி தவிர்த்ததாகவும், ஆபரேஷன் சிந்தூர் குறித்த ட்ரம்பின் கருத்துக்கும் பிரதமர் மோடி மறுப்பு தெரிவிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டு பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு பயப்படுவதாக ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்தியா ரஷ்யா நட்புறவு யாருக்கும் எதிரானது அல்ல என இந்தியாவிற்கான ரஷ்ய தூதர் டெனிஸ் அலிபோவ் கருத்து கூறினார். ரஷ்யாவின் எண்ணெய் விநியோகம் இந்தியாவிற்கு பெரும் பயனாக இருப்பதாக தெரிவித்தார். வெனிசுலா கப்பலை அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியதை குறிப்பிட்டு, இனி கடல் பக்கம் போகவே அந்நாட்டு மக்கள் பயப்படுவார்கள் என அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அண்டை நாடான வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போதைப் பொருள் கடத்தி வந்ததாக சில கப்பல்களை அமெரிக்க கடற்படை சுட்டு வீழ்த்தியது. இந்த நிலையில் வாஷிங்டனில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்தார்.